செல்வங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இன்றைய தினம் தரம் 11 மாணவர்களுக்கு இம்முறை பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான மீட்டல் செயற்பாடாக தொண்டமன்னாறு தனு வெளியீட்டகத்தால் 3ஆம் தவணை பரீட்சையாக நடாத்தப்பட்ட வினாத்தாள் ஒன்றின் ஏ பகுதி வினாக்கள் சிலவற்றுக்கு விதம் இலகுவ விடியடிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம். முதலாவது வினா, பொருள் ஒன்றை இறக்குமதி செய்யும் போது பொருளின் பெறுமதியின் 24% தீர்வையாக அறவிடப்படுகின்றது. பொருளின் இறக்குமதி பெறுமானம் ரூபாய் 150,000 எனின் தீர்வை செலுத்திய பின்னரான பொருளின் பெறுமதி எவ்வளவு கேட்டிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 150,000 தர 100ல் 124 எழுதுவோம். 150,000 தர 100ல் 124. இனி என்ன செய்ய போகிறோம்டா, இந்த 100ல் இருக்கிற 2 பூஜ்ஜியத்தையும் இந்த 150,000 இருக்கிற 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். வெட்டினா அப்புறம் என்ன செய்ய போகிறோம்டா, 1500 நாங்கள் 124ஆல் பெருக்குவோம். அப்படி பெருக்கிறோம்னால் 186,000 ரூபா வரும். அப்போ ஒரு பொருளின் பெறுமதி 150,000 ரூபாயாக இருந்தால் அதுக்கு 24% தீர்வை விதிக்கப்பட்டால் தீர்வைக்கு பிறகு அந்த பொருளின் பெறுமதி எவ்வளவு ஆயிருக்கும்னு சொன்னால் 186,000 ரூபாயாக இருக்கும். சரிதானே? அப்போ அந்த 24% தீர்வை கண்டு நீங்கள் 150,000 கூட்டலாம். அப்போ 100க்கு 24% தர 150,000 ரெண்டு போட்டு 24% தீர்வையை கண்டிங்கன்னு சொன்னால் 36,000 வரும். அந்த 36,000 150,000 கூட்டினாலும் 186,000 ரூபாய்ன்னு சொல்லி காணலாம். சரிதானே? ஆகவே தீர்வையோட பொருளின் பெறுமதி 186,000 ரூபா. இரண்டாவது வினா காரணிப்படுத்த சொல்லியிருக்கு. அதாவது எக்ஸ் வர்க்கம் சய 5x சய 14 தந்திருக்கு. இந்த 23 கோவையை நாங்கள் காரணிப்படுத்தணும். இப்போ வர்க்க உறுப்புக்கு முன்னால் இருக்கிற கூட ஒன்றால் என்ன செய்ய போகிறீங்க, 14 பெருக்கினீங்கண்டா 14. அந்த 14க்குரிய இரு காரணிகண்ட கூட்டுத்தொகை என்ன வேணும் என்றால் மறை 5ஆக இருக்கணும். அதாவது நடுவுறுப்பின குணகத்துக்கு சமனாக இருக்கணும். அப்போ நாங்கள் என்னென்று எழுதுகிறோம்டா, எக்ஸ் வர்க்கம் சய 7x சக 2x சய 14 எழுதுவோம். இனி இந்த எக்ஸ் வர்க்கம் சய 7xல் எக்ஸை பொது எடுத்து விட்டோம்னா என்ன இருக்கும், எக்ஸ் சய 7ஆக இருக்கும். அடுத்து அந்த 2x சய 14 நான் என்ன செய்ய போகிறேன்னா 2 பொது எடுக்கிறேன். பொது எடுத்தவன் சொன்னால் சக 2 பொது எடுக்கிறேன். எடுத்தால் அடைப்புகள் என்ன வேற போது எக்ஸ் சய 7 வரும். இனி எக்ஸ் சய 7 கோவையை மேலும் பொது எடுத்து விட்டவனால் மிச்சமாக இருக்கிறது என்ன பிள்ளைகள், எக்ஸாக 2 வரும். அதை அடுத்த அடைப்புக்குள்ள எழுதுவோம். சரிதானே? அப்போ எக்ஸ் வர்க்கம் சய 5x சய 14 என்றதை நாங்கள் காரணிப்படுத்தினோம் என்ற 23 கோவையை காரணிப்படுத்தினால் எக்ஸ் சய 7 எக்ஸாக 2 என்ற கோவை கண்ட பெருக்கமாக இருக்கும். சரிதானே? ரைட். மூன்றாவது வினா, 180 சென்டிமீட்டர் வர்க்கம் வளைமேற்றள பரப்பின் பரப்பளவை கொண்ட செவ்வட்ட உருளை ஒன்றின் வட்ட முகத்தின் சுற்றளவு 25 சென்டிமீட்டர் எனின் அதன் உயரத்தை காண்க. அப்போ ஒரு உருளை வடிவ திண்மத்தின் வளைமேற்றள பரப்பு காணணும்னு சொன்னால் அந்த அடியை தொட்டு கொண்டு இருக்கிற பகுதி அது என்ன இருக்க போது வட்டத்தின் பரிதியை நாங்கள் உயரத்தால் பெருக்கிறோம்னு சொன்னால் அந்த வட்டத்தின் சுற்றளவை உயரத்தால் பெருக்கணும்னா வளைமேற்றள பரப்பு வரும். அப்போ எங்களுக்கு வளைமேற்றள பரப்பு தந்திருக்கு, அதே போல் வட்டத்தின் சுற்றளவும் தந்திருக்கு. அப்போ வளைமேற்றள பரப்பை நாங்கள் என்ன செய்யப்படுறோம், வட்டத்தின் சுற்றளவால் வகுத்து விட்டோம்னு சொன்னால் அந்த உருளை வடிவ பாத்திரத்தின் என்ன இருக்கும், உயரம் வரும். அப்போ 180 சென்டிமீட்டர் வர்க்கத்தை நான் 22.5 வகுக்கிறேன். வகுத்தவண்டா பிள்ளைகள் எங்களுக்கு உயரம் வந்து என்ன இருக்க போகுது, 8 சென்டிமீட்டராக இருக்க போகுது. சரிதானே? ரைட். நான்காவது வினா, உருவில் உள்ள தரவுகளுக்கு அமைய எக்ஸின் பெருமானம் என்னென்று கேட்டிருக்கு. இதில் ஏபிசி என்ற முக்கோணி இரு சமபக்க முக்கோணியை தரப்பட்டிருக்கு. அதே போல் நாங்கள் என்ன காணணும்னா எக்ஸிட பெருமானம் காணணும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த ஏபிசி என்ற கோணம் எக்ஸ் என்று தந்திருக்கு. இதில் பிசி சமன் ஏசி என்று தரப்பட்டிருக்கு. அப்போ பிசி என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் பிஏசியும் ஏசி என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் ஏபிசியும் ஒன்று கொண்டு சமன். இதில் ஏபிசி எக்ஸ் என்று தரப்பட்டபடியாக நாங்கள் பிஏசிஎம் என்ன செய்யலாம்னா எக்ஸ் என்று குறிப்போம். இனி உங்களுக்கு இன்னொரு தேட்டம் தெரியும் பிள்ளைகள், ஒரு முக்கோணி அதாவது ஏபிசி என்ற முக்கோணியில் பிசி என்ற பக்கம் டி வேறு நீட்டப்பட்டிருக்கு. அப்படி நீட்டினால் ஏசிடி என்றது புறக்கோணமாக இருக்கும். அந்த புறக்கோணம் எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை சமனாக இருக்கும். அதாவது பிஏசி என்ற கோணத்தோட ஏபிசி என்ற கோணத்தை கூட்டினோம் என்றால் அது என்னவா இருக்க போது, ஏசிடி என்ற கோணத்துக்கு சமனாக இருக்கு. அப்போ ஏசிடி என்ற கோணம் என்னவா இருக்க போது, 2x ஆக இருக்கும். இனி பாருங்க பிள்ளை, இந்த 2x
இந்த 30 பாகை 20 பாகை கூட்டினீங்கன்னா 50 பாகை 3 கோணத்தை கூட்டினீங்கன்னா 180 பாகை. ஏனெண்டா ஏசிடி ஒரு முக்கோணியாக இருக்கும். அப்போ 2x 50 பாகை சமம் 180 எழுதுவோம். இனி ரெண்டு பக்கம் நாங்கள் 50 பாகை கழிச்சோம்னா 2x 130 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் என்னவா இருக்க போது 65 பாகையாக இருக்கும். இப்போ இந்த உருவில் உள்ள தரவுகளை கொண்டு எக்ஸின் பெருமானம் என்னென்னு கண்டிருக்கிறோம் 65 பாகைன்னு கண்டிருக்கிறோம். சரிதானே. இனி 5வது வினா சுருக்குக 10x எக்ஸின் சுட்டி வந்து 3/5 y 2/7 தந்திருக்கு. அதை வகுக்கணும். என்ன 1/3 எக்ஸின் சுட்டி 3/4 y சுட்டி அரைன்னு தந்திருக்கு. அப்போ நாங்கள் அந்த வகுத்தல் செய்ய பெருக்கலாக மாற்றுவோம். அப்போ எழுத போகிறோம் என்ன 2 சுட்டி 2 தர எக்ஸின் சுட்டி 3/5 தர y சுட்டி 2/7. இதை நாங்கள் தரவாக மாற்றினோம்னா தலைகளாக வரப்போகுது. என்ன போது 3 எக்ஸின் சுட்டி 3/4 y சுட்டி அரைன்றது எழுதுவோம். கீழே 1 வரப்போகுது. நீ 3ஆல் 2 பெருக்கிறீங்க 6. இனி இந்த எக்ஸின் சுட்டியை பெருக்க போகிறீங்க. அப்போ 2 சமனாக இருந்தால் அடுக்கல் கூட்டப்படும். அப்போ இதில் எக்ஸின் சுட்டி வேறு பாருங்க பிள்ளைகள் 3/5 இருக்குது. அடுத்த வந்து 3/4 இருக்குது. பகுதியின் சமனாக இருக்கிறபடியே 2ஐயும் கூட்டலாம். அப்போ என்ன வரப்போகுது 2 3ஆல் பெருக்கிறீங்க 6. அப்போ எக்ஸின் சுட்டி என்ன வரப்போகுது 3/9 வரும். அதே போல் y சுட்டியை பார்த்தீங்கன்னா 2/7 2/1 இருக்குது. அப்போ அடிகள் 2 சமனாக இருக்குது. பிறகு அடுக்கல் கூட்டப்படும். இப்போ 2/8 வரும். அவை என்ன வரப்போது 6 எக்ஸின் சுட்டி 3/9 y சுட்டி 2/8 வரும். இனி 9 3ஆல் போத்திக்கண்டா 3 8 2ஆல் போத்திக்கண்டா 4. ஆகவே 6 எக்ஸின் சுட்டி 3 y சுட்டி 4 வரப்போம். சரிதானே. ரைட். இனி 6வது வினா 2x வர்க்கம் y 9xy 3y வர்க்கம் என்பனவற்றின் பொது மடங்கள் சிறியதை காண சொல்லியிருக்கு. இப்போ 2 9 3 இதுக்குரிய போமசியை பார்த்தீங்கன்னா 9 நாங்கள் 3 எழுதலாம். மற்றெல்லாம் அப்படியே ஒரு பெருக்கம் தான் பெறப்போகுது. இந்த 9 3 உள்ளடங்கும். ஆகவே 9 தர 2 தான் எண்களுக்குரிய போமசியாக இருக்க போகுது. அப்போ என்ன வரப்போகுது 2 9 3க்குரிய போமசி 18. இனி அச்சரகணத உறுப்பில் வலுவில் கூடினதை எழுதுவோம். அப்போ எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் ஒன்று வரப்போகுது. அப்போ என்ன வரப்போகுது 18 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் தான் இந்த கோவிலுக்குரிய போமசியாக இருக்கும். சரிதானே. ரைட். இனி 7வது வினா உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டவில் ஏபிசியின் ஆரை 21 சென்டிமீட்டர். நான் ஏபி 21 சென்டிமீட்டரின் வில் ஏபிசி நீளத்தை காண்க. நம்ம இதில் நான் வந்து 21 சென்டிமீட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு. வட்டத்தின் ஆரையும் 21 சென்டிமீட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இதில் அந்த வட்டத்தின் மையம் நாங்கள் ஓவென்று கருதினோம்னு சொன்னால் ஓஏசி வந்து ஒரு சாவபக்க முக்கோணியாக இருக்குது. அப்போ சாவபக்க முக்கோணி என்றால் அதில் மையக்கோணம் என்னவா இருக்க போகுது சாவபக்க முக்கோணி என்றால் மையக்கோணம் என்னவா இருக்க போகுது 60 பாகையாக இருக்குது. அப்போ 60 பாகை ஆயிரச்சிறை பகுதிக்குரிய வில்லின் நீளம் தான் என்ன ஏபிசியாக இருக்கும். அப்போ நாங்கள் அதை கண்டோம்டா. சரி. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் 360 60 அதை சுருக்கினீங்கன்னா 6 1 தர 2πr. அப்போ 6 1 தர 2 தர பைக்கு 7 22 தர 6 22 6 சுருக்கினீங்கன்னு சொன்னால் 3. நீ 3 7 21. ஆகவே 21 7ஆல் 21 சுருக்கின 3 இந்த 3 சுருக்கலாம். மிச்சமாக இருக்கிறது என்ன 22. ஆகவே உருவில் உள்ள தரவின் படி வில் ஏபிசியின் நீளமோட புள்ளியல் 22 சென்டிமீட்டராக இருக்கும். சரிதானே. குறித்த தொகை பணத்தை கூட்டு வட்டிக்கு வங்கி ஒன்றில் வைப்பு செய்யும் போது முதலாம் பெரிடத்துக்கான வட்டி ரூபா 300 இரண்டாம் பெரிடத்துக்கான வட்டி ரூபா 315 கிடைத்தது எனின் கூட்டு வட்டி வீதத்தை காண்க. அப்போ 300 ரூபா வாய்ப்பு செய்தால் 15% வட்டி கிடைக்குது. தர 100 வீதம் எழுதினோம்டா. சரி புள்ளியல். அப்போ 300ல் 15 தர 100. நாங்கள் 300ல் இருக்கிற அந்த 2 பூஜ்ஜியத்தை 100ல் இருக்கிற 2 பூஜ்ஜியத்தை வெட்டுவோம். இனி 3ஆல் 15 சுருக்கினீங்கன்னா அவ்வளோ இருப்போது 5 வீதமாக இருக்கும். சரிதானே. ரைட். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நேரடியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். 9வது வினா ஏறு வரிசையில் எழுதப்பட்ட தரவு தொகுதி ஒன்றில் முதலாம் காலநிலைக்கும் 3ஆம் காலநிலைக்கும் இடையில் 11 ஈட்டுக்கள் இருந்தன எனின் அத்தரவு தொகுதியில் உள்ள மொத்த ஈட்டுக்களின் எண்ணிக்கையை காண்க. அப்போ நான் 3ஆம் காலநிலைக்கும் முதலாம் காலநிலைக்கும் இடையில் உள்ள ஈட்டுக்கள் எண்ணிக்கை 11 என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் 3ஆம் காலனி எழுதலாம். என்ன 3 என்ஸ் அகவுண்டின்கள் 4 சய முதலாம் காலநிலை என்ஸ் அகவுண்டின்கள் 4 இடையில் உள்ள வித்தியாசம் தான் 11 என்றால் நாங்கள் இதை எப்படி எழுதலாம் 3ல் 4
என்சாக உண்டு சய 4 என்சாக உண்டு. இதை கடிச்சோம்னா என்ன வரும்? 11 ஈட்டுக்கள் வரப்போகுது. அப்போ நாங்கள் இது பகுதி என்ன சமனாக இருக்கிறபடியே என்ன செய்ய போகிறோம்? அடைப்பி நீக்க போகிறோம். 3ஆல் என்ன பிரிக்கும்? 3 என்சாக 3 சய எண் சய 1 சமன் 44. இனி குறுக்கால பிரிக்கினீங்கன்னா இது சுருக்குவோம். 3 எண்ணிலேருந்து ஒரு எண்ணை கழிச்சுங்க 2 எண், 3லேருந்து 1 கழிச்சுக்கண்ட 2 முழுவதின் கீழ் 4 சமன் 11. இனி குறுக்கால பிரிக்கிறீங்கன்னா 2 எண் சங்க 2 சமன் 44. இனி 2 எண் 2 பக்கத்தால் கழிச்சிங்கண்டா என்ன வரப்போகுது? 2 எண் சமன் 42. இனி 2ஆல் வகுத்தீங்கன்னா 21. இது என்ன வேணுமெண்டா முதலாங்காலைக்கும் முதலாவது தரவு தொகுதியில் முதலாவது எண்ணுக்கும் இறுதி எண்ணுக்கும் இடையில் உள்ள எண்களில் வித்தியாசம் தான் வரும். இப்படி கணிச்சோம்னா எத்தனை வரப்போகுது? 21 வரப்போகுது. இதோட நாங்கள் 2 ஈட்டுக்கள், அதாவது முதலாம் ஈட்டையும் இறுதி ஈட்டையும் கூட்டணும். கூட்டின வேண்டாம், அந்த தரவு தொகுதியில் உள்ள மொத்த ஈட்டுக்கள் வரும். மொத்த ஈட்டுக்கள் 23. சரி, இப்போ நீங்கள் இதை வச்சுக்கொண்டு காரணிகளை காணலாம். மொத்தம் 24 24 4ஆல் வகுத்திக்கண்ட 6. இப்போ முதலாம் காரணி 6, 24 2ஆல் வகுத்திக்கண்டா 2ஆம் காரணி 12, 3ஆம் காரணி என்ன வரப்போகுது? 18 இருக்க போகுது. அப்போ நீங்கள் அதை வச்சுக்கொண்டு அந்த வீட்டுக்களை சரி பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரிதான இல்லையா? ரைட். 10வது வினா, தரப்பட்ட உருவில் ஏபிசிடி ஓர் இணைகரமாகும். முக்கோணி ஏடிஇ முக்கோணி சிடிஇ என்பனவற்றின் பரப்பளவல் முறையே 46 சென்டிமீட்டர் 34 சென்டிமீட்டர் வெற்கவெனின் முக்கோணி பிடிஇயின் பரப்பளவை காண சொல்லி கேட்டிருக்கு. இப்போ இதில் இது இணைகரம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன? ஏபிசிடி ஒரு இணைகரம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏபிசிடி இணைகரம் வேண்டா பிள்ளைகள். ஏபிசிடி இணைகரம்னு சொன்னால் இந்த ஏபிடியும் பிசிடியும் என்னவா இருக்கும்? பரப்பளவு சமனாக இருக்குது. இந்த மூலை விட்டம் பரப்பை இது சமூக விட்டம். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சமாந்திர கோட்டுக்கு இடையில் ஏடிபி என்ற முக்கோணியும் ஏடிஇ என்ற முக்கோணியும் பரப்பளவு சமனாக இருக்கும். சமாந்திர கோட்டுக்கு இடையில் ஒரே அடியை கொண்டு 2 முக்கோணி இருந்தால் பரப்பளவு சமன்றது தெரியும். அப்போ நாங்கள் எப்படி எழுதுவோம்னா ஒரு சமாந்திர கோடுகளை குறித்து விடுவோம். அதுக்கப்புறம் முக்கோணி ஏபிடி, இந்த ஏபிடி என்ற முக்கோணியும் எதுவும் சமனாக இருக்க போது? முக்கோணி பிசிடியும் சமனாக இருக்கு. அடுத்த முக்கோணி ஏபிடியும் ஏபிடி அல்லது ஏடிபியும் முக்கோணி ஏடிஇயும் சமனாக இருக்கும். சரிதானே? அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த பிசிடி என்ற இந்த முக்கோணியோட நாங்கள் டிசிஇ என்ற முக்கோணியை கூட்டினோம் என்றால் என்ன வரும் என்றால் பிடிஇ என்ற முக்கோணி வரும். என்ன செய்ய போகிறோம்? இந்த பிசிடி என்ற முக்கோணியோட டிசிஇ என்ற முக்கோணியை கூட்டினோம் என்றால் பிடிஇ என்ற முக்கோணி வரப்போகுது. அதுன்ற பரப்பு தான் உங்களுக்கு கேட்டிருக்கு. இப்போ இந்த பிசிடி என்ற முக்கோணி எதுக்கு சமனாக இருக்கணும்னு சொன்னால் ஏடிபிக்கு சமனாக இருக்கணும்னு சொன்னால் இந்த ஏடிபி என்ற முக்கோணி எதுக்கு சமனாக இருக்க வேண்டாம்? ஏடிஇக்கு சமனாக இருக்கும். அப்போ ஏடிஇ என்ற பரப்பு சொல்லியிருக்கு 46. ஆவி பிசிடிக்கு ஏடிஇயே குறிக்கிறேன். என்ன? இந்த பிசிடி என்ற முக்கோணிக்கு சமனாக இருக்க போது ஏபிடி, இந்த ஏபிடி என்ற முக்கோணிக்கு பரப்பளவு சமனாக என்ன வர போது? ஏடிஇ இருக்கும். அவை முக்கோணி பிசிடிக்கு பதிலாக ஏடிஇயை குறிக்கிறேன். அடுத்த டிசிஇயை குறிக்கிறேன். இனி ஏடிஇ என்ற முக்கோணியின் பரப்புங்களை சொல்லியிருக்கு 46 சென்டிமீட்டர் வெக்கம், அதை குறிப்போம். அடுத்தது சிடிஇ பரப்பு சொல்லியிருக்கு 34, அதை கூட்டுவோம். கூட்டினம் என்றால் என்னவா இருக்க போது? பிடிஇ பரப்பு சமனாக இருக்கும். கூட்டினீங்கண்டா உள்ளே 46 4 50 50 30 80. ஆகவே பிடிஇ இதில் கேட்கப்பட்ட முக்கோணினா பிடிஇ பரப்பு கட்டுக்கு 80 சென்டிமீட்டர் வெர்க்கமாக இருக்கும். சரிதானே? இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இன்றைய தினம் 96 தனு வெளியீட்டகத்தால் 3ஆம் தவணை பரீட்சையாக நடாத்தப்பட்ட வினாத்தாள் ஒன்றின் முதல் 10 வினாக்களுக்கு விதமிலகுவா விடையளிக்கலாம் என்பதனை கற்றிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்து வரும் வீடியோவில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் இவ்வீடியோவை பார்த்து பயன்பெறுவது மட்டுமின்றி அதிகம் பகிர்ந்து ஏனைய நண்பர்களும் பயன்பெற உதவுவதோடு இம்முறை பயிற்சியில் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்தி மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.